தான் தண்ணி வருது. ஏன் நம்ம ஊர்ல மட்டும் தண்ணி கிடைக்க மாட்டேங்குது? அதுக்காக வாரத்துக்கு ஒரு நாள் தான் தண்ணி இல்ல, அப்படி டேங்க்ல போய் நடந்து போய் எடுத்துட்டு வரணும். இப்படி எத்தனையோ இடர்பாடுகள். ஒரு டம்ளர் நல்ல தண்ணிக்காக நம்ம தர்மபுரி மாவட்டமே கஷ்டப்படுது. ஆனா இந்த கஷ்டம் அது சென்னையில இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்துக்கு தெரியல. எப்ப வராங்க? எலெக்ஷனுக்கு முன்னாடி வராங்க, தண்ணீர் குடுக்கறேன்னு சொல்லிட்டு பரப்புரையில், அதாவது பிரச்சாரம் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொடுக்கறதே இல்லை. அத பத்தி உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணெல்லாம் இருக்காங்க, போய் எத்தனையோ முறை கேட்டு பாக்குறாங்க, அப்பயும் அவங்க தரமாட்டாங்க. நம்மளும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா எத்தனை போராட்டங்களை தருமபுரியில் நடத்தியிருக்கோம். மனித சங்கிலி போராட்டம், 10 லட்சம் கையெழுத்து போராட்டம், அப்புறம் கடையடை போராட்டம், இத்தனையும் நடத்தியும் தர்மபுரி மாவட்டம் தண்ணீர் கொடுக்க அவங்களுக்கு மனசு இல்ல. ஒரு 1000 கோடி ரூபாய் இருந்தா தர்மபுரி மாவட்டம் வளம் கொழிக்கும் ஒரு மாவட்டமாக இருக்கும். 4 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்குறாங்க. எதுக்கு? எல்லா கடன் அடைக்கிறதுக்கு கடன் வாங்குறாங்க. ஒரு அரசாங்கம் 4 லட்சம் கோடி ரூபாய் வாங்குது, தமிழ்நாட்டு அரசாங்கம். அதுல ஒரு 1000 கோடி ரூபாயை நமக்கு கொடுத்திருந்தா தர்மபுரி மாவட்டம் தண்ணீர் பிரச்சனை தீர்வு இருக்கும். அதுக்கு அவங்களுக்கு மனசு வரல. பாருங்க எவ்வளவு கல் நெஞ்சமா இருந்திருக்கிறாங்க. அதை விட கொடுமை, நம்ம பசங்க படிக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு தொழிற்சாலை கொடுக்காதது. சிப்காட் இருக்குது, அதுல ஒரே ஒரு தொழிற்சாலை கிடையாது. சிப்காட் நிலம் எடுத்து 15 வருஷம், 15 வருஷமா சிப்காட்டை அது அப்படியே கொட்டல் காடா போட்டு வச்சிருக்காங்க. ஒரு தொழிற்சாலையை கட்டி அதுல நம்ம பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருந்தா நம்ம பிள்ளைங்க தலை நிமிர்ந்து கௌரவமா வாழ்ந்துருப்பாங்க. அதையும் செய்யல. என்ன கொடுத்துட்டாங்க? போதை பழக்கம் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. எங்க பார்த்தாலும் போதை பழக்கம், கஞ்சா அப்படின்னு மாத்திரை பொட்டலம் இதான் விற்கிது. மது பழக்கம், போதை பழக்கம் கொடுத்து நம்ம இளைஞர்கள் வாழ்வை சீரழிச்சுதான் அவங்க செஞ்ச ஒரே விஷயம். அதை விட கொடுமை நம்ம பெண்களுடைய வாழ்வு. இதெல்லாம் இந்த போதை பழக்கத்தால பெண்கள் பாதுகாப்புன்னு சுத்தமா கிடையாது. நல்லா படிக்கிற பெண்களை கூட வெளியில அனுப்புறதுக்கு பயப்படுறோமா இல்லையா? ஐயோ வெளியில எதுக்குடா காலேஜுக்கு அனுப்பணும், எதுக்குடா